ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, மறுபடியும் உங்களை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திக்க என் ஆண்டவர் கிருபை பாராட்டின தேவர்காய் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறேன். ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுத்து நாம் நிகழ்ச்சிக்குள்ளே கடந்து போகலாம். நல்ல பிதாவே, மகிமையான கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த அருமையான நாளிலே என் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்னாலே என் ஆண்டவர் அடிமை தந்த பாரத்தை பகிர்ந்து கொள்ள, என் ஆண்டவரே ஒரு சின்ன செய்தியை உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்னாலே வைக்க அடிமை நீர் இந்த இடத்திலே நிறுத்தின தேவர்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலே ஆண்டவரே, நாங்கள் ஆமென் உம்மை ஏகோபித்து துதிக்கிறோம் ஆண்டவரே, ஏகோபித்து துதிக்கிறோம். நீர் இந்த நாட்களிலே கர்த்தாவே தேசத்திலே மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறீர். பொல்லாதவனுடைய கிரியைகளை முற்றிலும் முழுவதுமாக நீர் ஆண்டவரே தேசத்தை விட்டு அப்புறப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். சென்ற வாரத்தின் நிலையை விட இந்த வாரத்தில் தேசத்தின் நிலை வித்தியாசமாக இருக்கிறது ஆண்டவரே. இந்த பரபரப்பு கொஞ்சம் அமைதி அடைந்திருக்கிறது ஆண்டவரே. கர்த்தர் நிச்சயமாகவே இந்த பொல்லாத வைரஸின் தாக்கத்தை தேசத்திலிருந்து முழுவதுமாக நீர் அப்புறப்படுத்தி, என் ஆண்டவரே தேசம் பயந்து கொண்டிருக்கின்ற நிலையிலே இன்னும் ஒரு அலை ஆமென் வீசாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். என் ஆண்டவர் நிச்சயமாகவே தேசத்திற்காக ஏறெடுக்கப்படுகிற விண்ணப்பங்களை நீர் அங்கீகரித்து கொண்டிருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். மாத்திரமல்ல ஆண்டவரே, தேசத்திலே இந்த நாட்களிலே அரசியல் ரீதியான நிலைமைகள், பொருளாதார ரீதியான நிலைமைகள் குழப்பத்திற்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறதை காண்கிறோம் ஆண்டவரே. கிருபையாய் இறங்கிவிடும் இயேசுவே. நாடாளுமன்றம் துவங்கிய நாள் முதல் இன்று வரையிலும் அது முடங்கி கிடக்கிறது ஆண்டவரே. ஒரு ஜனநாயக நாட்டில் என் ஆண்டவரே நாடாளுமன்றம் முடக்கப்படுவது ஆண்டவரே வேதனைக்குரிய காரியம். ஆக ஆண்டவர் எங்களுடைய நாடாளுமன்றத்தை செயல்பட பண்ண வேணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏறத்தாழ ஓராண்டாக டெல்லியிலே விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. என் ஆண்டவர் ஆமென் அவருடைய நியாயமான கோரிக்கைகளுக்கு அரசு ஆண்டவரே அவர்களுக்கு ஆவண செய்ய தேவாதி தேவன் இரக்கம் பாராட்ட வேணும் ஆண்டவரே. மாத்திரமல்ல ஆண்டவரே, தேசம் முழுவதும் பொருளாதாரம் வீழ்ந்து கிடக்கிறது ஆண்டவரே. எந்த ஆண்டவரே ஆண்டிலும் இல்லாத அளவிலே இந்த ஆண்டிலே மிக மோசமான பொருளாதார சூழ்நிலை தேசத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. என் ஆண்டவர் தேசத்தை கண்ணோக்கி பார்க்க வேணும். அரசு எடுக்கிற அனைத்து முயற்சிகளையும் கர்த்தர் அங்கீகரிக்க வேணும். மறுபடியும் பொருளாதாரம் கட்டியெழுப்பப்பட வேண்டும். எளியவர்கள், நடுத்தர ஆண்டவரே வர்க்கத்தார், கூலி தொழிலாளிகள் என்று ஆண்டவரே அவர்கள் படுகிற பாடுகள் வேதனைக்குரியதாக இருக்கிறது. ஆகவே இந்த தேசத்திலே பஞ்சம், பசி, பட்டினி என்கின்ற நிலை வராது கர்த்தர் காத்துக்கொள்ள வேணும். ஆண்டவரே, ஆட்சியாளர்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளையும் நீர் அங்கீகரிக்க வேணும். சீக்கிரத்திலே ஒரு பொருளாதார விருத்தியை தேசம் காண வேண்டும் ஆண்டவரே. கிருபையாய் இறங்கும், கிருபையாய் இறங்கும், கிருபையாய் இறங்கும் ஆண்டவரே. தேவாதி தேவனே, அப்பா பிதாவே, இந்த பொல்லாத வைரஸ் இனி எந்த ரூபத்திலும் தேசத்திற்குள்ளே வரக்கூடாது ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே மிகுந்த நம்பிக்கையோடு இந்த விண்ணப்பங்களை வைக்கிறோம் ஆண்டவரே. கிருபையாய் இறங்கும், கிருபையாய் இறங்கும். அப்படியே இந்த செய்தியையும் நீர் ஆசீர்வதிக்க வேணும். கர்த்தர் மகிமைப்பட வேணும். உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயங்களிலே ஒரு ஜெப பாரத்தை, தேசத்தை பற்றிய பாரத்தை என் ஆண்டவரே நீர் ஊற்ற வேணும். இந்த செய்தியை ஆவலோடு கேட்கிற அருமையானவர்களை இயேசுவே உம்முடைய நாமத்திலே வாழ்த்துகிறேன். என் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேணுமாய் ஜெபிக்கிறேன். சகல துதியும் கனமும் மகிமை எல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்,
ஆமீன், ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நேரத்திலே உங்களுக்கு முன்னாலே நான் நெகேமியாவை பற்றிய செய்தியை தொடரலாம் என்று நின்று கொண்டிருக்கிறேன். சென்ற நாளிலே நெகேமியாவின் ஜெப வாழ்க்கையை பற்றி அது ஒரு 3 குறிப்புகளை உங்களுக்கு முன்னாலே வைத்தேன். அருமையானவர்களே, நெகேமியா தன் ஜனங்களுடைய விடுதலைக்காக தன்னுடைய தேசத்தின் நகரத்தின் அந்த அலங்கம் இடிபட்டு கிடக்கிறதே என்கின்ற வேதனையோடு அந்த அலங்கம் கட்டப்பட தங்களுடைய ஜனங்களுக்கு ஒரு மறுவாழ்வு உருவாக அவன் தேவ சன்னிதானத்திலே அப்படியே போராடி ஜெபித்தான் என்று நான் உங்களுக்கு கூறினேன். அடுத்து அவன் தன்னுடைய ஜனங்களில் ஆமென் பாவங்களை மாத்திரமல்ல தன்னுடைய மூதாதையர்களுடைய பாவங்களையும் அப்படியே அறிக்கையிட்டு ஜெபித்தான் என்று உங்களுக்கு சொன்னேன். அடுத்த அருமையான தேவ பிள்ளைகளே, அவன் ஆமென் தன்னுடைய தேசத்திற்கு போவதற்கு முன்னாலே தன்னுடைய தேசத்திற்கு போவதற்கான அனுமதியை ராஜாவிடம் இருந்து எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சன்னிதானத்திலே ராஜ சமூகத்திற்கு போவதற்கு முன்னாலே ஜெபித்து ஒரு எதிர்பார்ப்போடு அவன் ராஜ சமூகத்திற்கு கடந்து போனான் என்று நான் உங்களுக்கு கூறினேன். தொடர்ந்து இன்றைக்கும் ஒரு சில குறிப்புகளை உங்களுக்கு முன்னாலே வைக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். வாசிப்போம் அருமையானவர்களே. நெகேமியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 11, 12 ஆகிய வசனங்களை நான் வாசிக்கிறேன். நான் எருசலேமுக்கு வந்து அங்கே 3 நாள் இருந்த பின்பு நான் சில மனுஷரை கூட்டிக் கொண்டு ராத்திரியில் எழுந்து நகர சோதனை செய்தேன். ஆனாலும் எருசலேமுக்காக செய்யும்படி என் தேவன் என் மனதிலே வைத்ததை நான் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இவன் எருசலேமுக்கு வந்து விட்டான். வந்து அங்கே 3 நாட்கள் அந்த எருசலேமிலே தங்குகிறான். இவன் வந்ததும் அங்கே தங்கி இருக்கிறதும் யாருக்கு அறிவிக்கப்படவில்லை. அந்த காரியம் இரகசியமாக இருந்து கொண்டிருந்தது. அப்படியே அவன் அங்கே 3 நாட்கள் அமைதியாய் உட்கார்ந்திருந்தான். அருமையானவர்களே, மிகுந்த எதிர்பார்ப்போடு மிகுந்த உத்வேக துடிப்போடு இந்த நெகேமியா சொந்த நாட்டிற்கு சொந்த பட்டணத்திற்குள்ளே வந்திருக்கிறான். வந்த அவன் 3 நாட்கள் அமைதியாயிருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஏன் அவன் அந்த 3 நாட்களும் அங்கே அமைதியாயிருக்க வேண்டும்? ஒருவேளை அவன் யாத்திரை செய்து வந்த களைப்பு காரணமாக இருக்கலாம். அதை இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனாலும் அருமையான தேவ பிள்ளைகளே, நான் கருதுகிறேன் ஆண்டவர் தன்னுடைய தேசத்தை பற்றிய பாரத்தை தன்னுடைய பட்டணத்திலே உடைந்து கிடக்கிற அந்த அலங்கத்தை கட்ட வேண்டும் என்ற பாரத்தை அவனுக்கு கொடுத்தது மாத்திரமல்ல, அதை செய்வதற்கு தேவையான அனைத்து ஒத்தாசைகளையும் ராஜாவினிடமிருந்து பெற்று கொடுத்ததும் அருமையானவர்களை எப்படியாக அவன் இந்த அலங்கத்தை கட்டவும் நகரத்தை புனரமைப்பு பண்ணவும் ஆண்டவரிடமிருந்து சரியான அனுமதியை பெற்றுத்தான் இந்த பட்டணத்திற்குள்ளே வந்திருக்கிறான். வந்த அவன் அருமையானவர்களே 3 நாட்கள் அங்கே அமைதியாயிருந்தான் என்றால் நான் கருதுகிறேன் அந்த 3 நாட்களும் ஆண்டவரே நீர் அடிமைக்கு தந்த திட்டத்தை, நீர் அடிமைக்கு தந்த பணியினை நான் எவ்வாறு செய்ய வேண்டும் என்கிற திட்டத்தை செயல்முறையை எனக்கு விளக்கி காட்டும் ஆண்டவரே என்று தேவ சன்னிதானத்திலே காத்திருந்தான் என்று நான் கருதுகிறேன். அருமையானவர்களே, அடுத்து அருமையான தேவ பிள்ளைகளே, அவன் தன்னிடம் ஆண்டவர் கொடுத்த பாரத்தை அப்படியே இந்த பாரத்தை நிறைவேற்றுவதற்காக ராஜா இவனுக்கு அனுசரணையாக இருக்கின்ற இந்த காரியத்தை அப்படியே அவன் இரகசியமாக வைத்திருந்தான். யாரிடமும் அவன் பகிர்ந்து கொள்ளவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அருமையான தேவ பிள்ளை, இது ஒரு முக்கியமான காரணம். பாரத்தை பகிர்ந்து கொள்ளாமல் காரியங்களை நிறைவேற்ற முடியாது. ஆனால் இங்கே நெகேமியா இந்த பட்டணத்திற்குள்ளே வந்தாகிவிட்டது. ஆண்டவரிடமிருந்து செயல் திட்டங்களை அவன் பெற்றாகிவிட்டது. என்றாலும் அவன் அப்படியே ஆண்டவர் தனக்கு அளித்திருக்கிற அந்த பாரத்தை யாரிடமும் அவன் பகிர்ந்து கொள்ளவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையானவர்களே, தேசம் எதிரிகளால் சூழப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்திலே தன்னுடைய பாரத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கிற நேரத்திலே அந்த பாரம் நிறைவேற்ற முடியாத அளவிலே எதிரிகள் ஆரம்பத்திலே தடை போட்டு விடுவார்கள், பிரச்சனைகளை உருவாக்கி விடுவார்கள் என்று பயந்த அந்த நெகேமியா தன்னுடைய பாரத்தை மற்றவரிடம் அவன் சொல்லாதிருந்தான். அருமையானவர்களே, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம இருந்தால் என்ன செய்திருந்திருப்போம்? அருமையானவர்களே, நமக்கு ஆண்டவர் இந்த பாரத்தை அப்படியே மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். ஆக இந்த காரியங்களை உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கின்ற ஆண்டவருக்கு எதிரான ஜனங்கள், சுவிசேஷத்திற்கு எதிரான ஜனங்கள் இந்த காரியங்கள் செயல்படாவண்ணம் தடுப்பதற்கான காரியங்களை முயற்சிகளை ஏறெடுப்பார்கள், பிரச்சனைகளை உருவாக்குவார்கள். ஆக அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த பிரச்சனைகளில் இருந்து நாம் விடுபட்டு வருவதற்காக நாம் செய்கின்ற முயற்சிகளிலே நாம் தளர்ந்து போவோம், சோர்ந்து போவோம். சில நேரங்களிலே அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆசையின்படி, நம்முடைய எதிர்பார்ப்பின்படி நாம் செய்ய நினைத்திருக்கின்ற அனைத்து காரியங்களையும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையை எதிராளிகள் உருவாக்கி விடுவார்கள். அந்த பிரச்சனைகளுக்குள்ளே அதிலே இருந்து வெளிவர வேண்டும் என்று நாம் போராடுவோம். ஆக அந்த போராட்டம் முடிந்து வெளிவருவதற்கு முன்னாலே நாம் சோர்ந்து போவோம். ஆக திட்டங்களை நிறைவேற்ற முடியாத அளவிலே அருமையான தேவ பிள்ளைகளே, அப்படியே நாம் தளர்ந்து போவோம். ஆக இங்கே நெகேமியா ஆண்டவர் தனக்கு கொடுத்த பாரத்தை மற்றவரிடம் அவன் பகிர்ந்து கொள்ளவில்லை. ஏற்ற நேரத்திற்காக காத்திருந்தான். அருமையான தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா, அல்லேலூயா. இதே போல்தான் எத்தனையோ ஊழியங்கள் இந்த நாட்களிலே ஆண்டவர் கொடுத்த பாரத்தை அப்படியே நிறைவேற்ற வேண்டும் என்ற துடிப்போடு, என்ற நல்ல தரிசனத்தோடு துவங்குவார்கள். ஆனால் அதை எப்படி செயல்படுத்த வேண்டும், அதை எப்படி அந்த காரியங்களை ஜனங்களுக்கு மத்தியிலே கொண்டு போக வேண்டும் என்கின்ற செயல் திட்டங்களை அவர்கள் ஆண்டவர் சன்னிதானத்தில் இருந்து அருமையானவர்களே பெற்றுக்கொள்ள அப்படியே அவர்கள் மறந்து போவார்கள். நான் அப்படித்தான் சொல்ல முடியும். அருமையானவர்களே, தவறி போவார்கள். இவங்க ஆசைப்படி, இவங்க எதிர்பார்ப்பு படி, இவங்கள்ட்ட இருக்கிற ஞானத்தின்படி, இவங்கள்ட்ட இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இவைகளின்படி காரியங்களை செய்வார்கள். ஆனால் கர்த்தருடைய திட்டம் நிறைவேறாது. ஆண்டவருடைய திட்டம் நிறைவேற வேண்டுமேயானால் ஆண்டவரிடமிருந்து எப்படி ஆண்டவரே நீர் தந்த பாரத்தை என் ஆண்டவரே நான் நிறைவேற்றுவது என்கின்ற திட்டத்தை காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேணும், காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேணும். அருமையானவர்களே, இங்கே நெகேமியா ஆண்டவர் சன்னிதானத்தில் 3 நாட்கள் அமர்ந்திருந்தான். அந்த ஆண்டவர் எப்படியாக அந்த கோட்டையை புனரமைப்பு செய்ய வேண்டும், அந்த பட்டணத்தை புனரமைப்பு செய்ய வேண்டும் என்கின்ற திட்டத்தை அவனுக்கு கொடுத்தார். ஆக அடுத்து அவன் தனக்கு நம்பிக்கைக்கு உரிய சிலரை தன்னோடு அழைத்து கொண்டு அந்த பட்டணத்தை சுற்றி பார்க்க போகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, 3 நாள் தேவ சன்னிதானத்தில் அமைதியாக இருந்து திட்டங்களை பெற்றுக்கொண்டாகிவிட்டது. ஜனங்கள் யாரிடம் அவன் காரியங்களை பாரங்களை பகிர்ந்து கொள்ளலை, எல்லாம் அப்படி சீக்கிரட்டாக வச்சுட்டு இருக்கான். இப்போ ஆண்டவருடைய திட்டத்தை பெற்ற பின்னாலே அவன் பட்டணத்தை சுற்றி பார்ப்பதற்காக போகிறான். எப்போ போகிறான்? அப்படியே ராக்காலத்தில் போகிறான்.
ராக்காலத்தில் பட்டணங்களை அப்படியே சுற்றி பார்த்து இந்த கோட்டைகளை எப்படி புனரமைப்பது, இந்த பட்டணத்தை எப்படி செம்மைப்படுத்துவது என்கின்ற காரியங்களை புரிந்து கொண்டவனாக அருமையானவர்களை திருப்பி வருகிறான். திருப்பி வந்தவன் என்ன செய்கிறான் பாருங்கள், வாசிப்போம். நெகேமியா 2வது அதிகாரம் 17, 18 ஆகிய வசனங்களை நான் வாசிக்கிறேன். பின்பு நான் அவர்களை நோக்கி, எருசலேம் பாழாயிருக்கிறதையும் அதன் வாசலில் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையையும் பார்க்கிறீர்களே. நாம் இனி நிந்தைக்குள்ளாயிராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோடே சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் நெகேமியாவுக்கு கொடுத்த பாரத்தை அவன் எப்படியாக நிறைவேற்றுகிறான். அருமையான தேவ பிள்ளைகளே, முதல்ல அப்படியே வந்து அந்த சொந்த தேசத்தில் வந்து ஆண்டவர் சன்னிதானத்தில் அப்படி அமர்ந்திருந்து, ஆண்டவரே பாரத்தை தந்தீர், ராஜாவோட ஒத்துழைப்பை தந்தீர், ஆனால் இந்த காரியத்தை நான் எப்படி நிறைவேற்ற வேண்டும், இந்த காரியங்களை எப்படி நான் செய்து முடிக்க வேண்டும் சொல்லித்தாரும் ஆண்டவரே என்று அமர்ந்திருந்தான். அப்படி ஆண்டவரிடம் இந்த திட்டங்களை பெற்றுக்கொண்டான். இப்பொழுது தனக்கு நம்பிக்கைக்குரிய சிலரை அழைத்து கொண்டு அந்த பட்டணத்தை சுற்றி பார்க்கிறான். அவனுக்கு ஆமென் சுற்றி பார்த்த நேரத்திலே அப்படியே எப்படி இதை கட்டி முடிக்க வேண்டும் என்ற திட்டம் அவனுக்குள்ளே உருவாகிறது. இந்த திட்டம் அவனுக்குள்ளே உருவாகின பின்னாலே அவன் பாரமுள்ள ஜனங்களை அழைத்து தன்னுடைய பாரத்தை பகிர்ந்து கொள்கிறான். பார்த்தீங்களா அருமையான தேவ பிள்ளைகளே, பாரமுள்ள ஜனங்களை அழைத்து தன்னுடைய பாரத்தை பகிர்ந்து கொள்கிறான். அந்த ஜனங்களிடத்திலே ஆண்டவர் தனக்கு கொடுத்த பாரத்தை, அந்த ஜனங்களிடத்திலே ராஜா இவனுக்கு அனுசரணையாக செய்து கொடுத்த காரியங்களை அப்படியே அந்த ஜனங்களுக்கு சொல்கிறான். அந்த ஜனங்கள் எதிர்பார்ப்போடு இருந்த ஜனங்கள், அந்த ஜனங்கள் எப்படியாவது இந்த அலங்கம் கட்டப்பட வேண்டும், இந்த தேசம் மீண்டும் ஆமென் புனரமைப்பு புனர்வாழ்வு பெற்றாக வேண்டும் என்கின்ற உணர்வு உடைத்த ஜனங்களை அப்படியே தன்னோடு சேர்த்து தன்னுடைய பாரத்தை பகிர்ந்து கொள்கிறான். அவன் அந்த ஜனங்களிடத்திலே தன்னுடைய பாரத்தை பகிர்ந்து கொண்ட போது அந்த ஜனங்கள் என்ன சொல்கிறார்கள், இந்த காரியத்திற்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, ஒரு முறை கூட நான் அதை வாசிக்கிறேன். அருமையானவர்களே, அந்த வசனத்தை நெகேமியா 2:17, 18. பின்பு நான் இதெல்லாம் முடித்த பிறகு ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ், பக்கா தைரியம், ஆண்டவர் ஆமென் இந்த காரியத்தை வாய்க்க செய்வார் என்ற அபரிமிதமான நம்பிக்கையோடு பின்பு நான் அவர்களை நோக்கி, எருசலேம் பாழாயிருக்கிறதையும் அதன் வாசலில் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையையும் பார்க்கிறீர்களே. நாம் இனி நிந்தைக்குள்ளாயிராதபடிக்கு எருசலேம் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி நான் என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோடே சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த முயற்சிகளை ஆமென் அப்படியே அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த ஜனங்களுடைய முயற்சிகளை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். எப்படி அருமையானவர்கள, இவன் பாரம் அப்படியே அந்த ஜனங்களோட பகிர்ந்து கொண்டான். அப்படி அவர்கள் தங்களை இந்த நல்ல வேலைக்கு ஒப்பு கொடுத்தார்கள். குழுக்களாக தனிநபராக இணைந்து இந்த காரியங்களை செய்தார்கள். நெகேமியா 3வது அதிகாரத்தை வாசிக்கிற போது இந்த பட்டினத்தை அருமையான தேவ உடைந்து கிடந்த அந்த அலங்கத்தை கட்டியது எப்படி என்று விரிவாக நாம் அங்கே வாசிக்கலாம்.
அப்படின்னா அந்த காரியங்களை வாசித்த நேரத்தில் ஏறத்தாழ 41 பேர் தனியாகவும் குழுக்களாகவும் இணைந்து இந்த காரியத்தை செய்தார்கள். அருமையானவர்களே, பாரமுள்ள ஜனங்களிடத்திலே தன்னுடைய பாரத்தை அப்படியே வெளிப்படுத்தினான், தன்னுடைய திட்டத்தை வெளிப்படுத்தினான், தனக்கு இருக்கிற ஒத்தாசைகளை உதவிகளை அப்படியே வெளிப்படுத்தினான். அந்த ஜனங்கள் இவனோடு ஒத்துழைத்தார்கள். அலங்கம் அருமையான தேவ பிள்ளைகளே 52 நாட்களிலே கட்டி முடிக்கப்பட்டது. இந்த கட்டுமான பணிகளை தடுப்பதற்காக எதிரிகள் எத்தனையோ முயற்சிகளை பண்ணினார்கள். எத்தனையோ முறை இந்த அம்மேன் பணியை தடுத்து போட்டார்கள். என்றாலும் அருமையான தேவ பிள்ளைகளே, என் ஆண்டவர் நெகேமியாவுக்கு கொடுத்த ஆமென் அந்த பாரத்தை அவனை கொண்டே நிறைவேற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையானவர்களே, நான் உங்களுக்கு இந்த நெகேமியாவின் வரலாறை பேசுவதற்கு முன்னாலே நான் நெகேமியாவை பற்றி தெரிந்து கொண்ட காரியம், இத்தனை காரியங்களையும் நெகேமியா செய்து முடிப்பதற்கு காரணம், முதலாவது அவன் தன்னுடைய தேசத்தை நேசித்தான். ஆக அந்த தேசத்திலே பாடுகளுக்குள்ளாலே, வேதனைகளுக்குள்ளாலே, விசனங்களுக்குள்ளாலே துடித்து கொண்டிருந்த தன்னுடைய ஜனங்கள் நல்வாழ்வு பெற வேண்டும் என்று தன்னுடைய ஜனங்களை நேசித்தான். இதுதான் மீதி உள்ள காரியம் எல்லாம் அதை தொடர்த்து தான். அடிப்படை இதுதான் அருமையானவர்களே. தன்னுடைய தேசத்தை நேசித்தான். அழிந்து கொண்டிருந்த தன்னுடைய ஜனத்திற்கு மீண்டும் வாழ்வு கொடுக்க வேண்டும் என்று விரும்பினான். ஆகவேதான் ஆண்டவர் சன்னிதானத்திலே அழுதான், ஆண்டவர் சன்னிதானத்திலே துக்கித்தான், ஆண்டவர் சன்னிதானத்திலே மன்றாடி ஜெபித்தான், உபவாசித்து ஜெபித்தான். அருமையான தேவ பிள்ளைகளே, மீதி காரியங்கள் எல்லாம் விட்டுருவோம். நான் இந்த நேரத்திலே சில வார்த்தைகளை உங்களுக்கு சொன்னதற்கு காரணமாக இருந்தது, நெகேமியா தன்னுடைய சொந்த ஜனங்களை நேசித்தான் என்ற அந்த அடிப்படையிலே தான் இந்த சின்ன செய்தியை உங்களுக்கு முன்னாலே வைத்தேன். அருமையானவர்களே, இந்த நாட்களிலே தேவ பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, இந்த தேசத்திலே எப்படியாவது ஒரு எழுப்புதல் உருவாக வேண்டும் என்று பாரத்தோடு நேர்முழங்காலிலே நின்று ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற தேவ பிள்ளையே, ஜெபம் ஆமென் நல்லது, உன்னுடைய உபவாசம் நல்லது, உன்னுடைய மன்றாட்டு நல்லது. ஆனால் என்ன அடிப்படையிலே இந்த தேசம் ஆமென் எழுப்புதல் அடைய வேண்டும் என்று இந்த தேசத்தின் காரியங்களை ஆண்டவர் சன்னிதானத்திலே வைத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய். நெகேமியா தன்னுடைய ஜனங்களை நேசித்தான். நெகேமியா தன்னுடைய தேசத்தை நேசித்தான். நாம் ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் நம்முடைய தேசத்தை நேசிக்க வேணும், நம்முடைய ஜனத்தை நேசிக்க வேணும். நம்முடைய இந்திய தேசம் இயேசுவின் சுவிசேஷத்தை அறிந்து 2000 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. ஆனாலும் இந்தியாவின் அனைத்து பகுதிகளிலும் இன்றைக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படவில்லை. அருமையான தேவ பிள்ளையே, என் ஆண்டவர் இயேசுவை பற்றி, அவருடைய சுவிசேஷத்தை பற்றி ஒரு முறை கூட கேட்காத கோடிக்கணக்கான ஜனங்கள் இந்த தேசத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த தேசத்திற்குள்ளே சுவிசேஷம் வந்து 2000 ஆண்டுகளை தாண்டி விட்டது. ஆகவே இந்த பாரம் நம்மை அழுத்த வேணும் அருமையானவர்களே. ஹல்லேலூயா. இந்த பாரம் நம்மை அழுத்த வேண்டுமே, ஆனால் நம்முடைய தேசத்தை நாம் நேசித்தாக வேண்டும். யார் ஆண்டாலும் சரி. அருமையான தேவப்பிள்ளை, எப்படிப்பட்ட கொள்கைகள் கோட்பாடுகள் இந்த தேசத்திலே நிலவிக் கொண்டிருந்தாலும் நாம் அவைகளுக்கு எதிரான நாம் போராட வேண்டிய அவசியம் இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் நம்முடைய தேசத்தை நேசிப்போமே ஆனால், நம்முடைய தேசத்து மக்களை நேசிப்போமே ஆனால், நிச்சயமாக நம்முடைய ஜெபங்களுக்கு என் ஆண்டவர் பதிலை சீக்கிரத்திலே தருவார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே இந்தியாவின் அலங்கம் உடைந்து கிடக்கிறது. அந்த அலங்கத்தை திருப்பி கட்டி எழுப்ப நம்முடைய முழங்கால்கள், தேசத்தை குறித்த
பாரங்கள் பார்த்தீங்களா? நாடாளுமன்றம் முடங்கி கிடக்கிற அரசியல் பேச விரும்பாத மனிதன். ஆனாலும் தேசத்தின் சூழ்நிலை, அருமையான தேவ பிள்ளைகளே, நாடாளுமன்றம் முடங்கி கிடக்கிறது. ஜனநாயக நாட்டின் நாடாளுமன்றம் முடங்கி கிடக்கிறது. இந்த தேசத்தின் முதுகெலும்பு விவசாயிகள் வருடம் ஏறத்தாழ ஓராண்டாக டெல்லியிலே அப்படியே போராடி கொண்டிருக்கிறார்கள். அருமையான தேவப்பிள்ளை, இந்த நேரத்தில் பொருளாதாரம் எழுந்து கிடக்கிறது, மதவாதம் எழும்பி நிற்கிறது. ஆக இந்த நேரத்தில் என் ஆண்டவரை இந்த தேசம் காண, இந்த தேசத்தின் பொல்லாப்பு அப்புறப்பட்டு போக, நம்முடைய நாடாளுமன்றம் சரியாக செயல்பட, விவசாயிகளுடைய நியாயமான கோரிக்கைகளை அரசு அங்கீகரிக்க, அருமையான தேவ பிள்ளைகள் நாம் போராடித்தானாக வேண்டும், ஜெபித்துத்தானாக வேண்டும். இந்த தேசத்து ஜனங்கள் இயேசுவை அறிய, சுவிசேஷத்தை கேட்க, ரட்சிக்கப்பட, இந்த தேசம் ஆண்டவருடைய ஆமென் பிள்ளைகள் அதிகமாக வாசம் பண்ணுகிற தேசமாக மாற, நாம் இந்த தேசத்திற்காக பாரப்பட வேணும். அருமையான தேவ பிள்ளைகளே, நேரமில்லை, இந்த வார்த்தைகளை முடிக்கிறேன். ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். நல்ல பிதாவே, மகிமையான கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறேனப்பா, நன்றியோடு துதிக்கிறேன். உம்முடைய கரத்திலே ஆண்டவரே எங்களுடைய பாரத்தை வைக்கிறேன். ஆண்டவரே, எங்களுடைய தேசம் உடைந்து கிடக்கிறது. ஆண்டவரே, எங்களுடைய தேசத்தின் அலங்கம் நொறுங்கி கிடக்கிறது. ஆண்டவரே, எங்கு பார்த்தாலும் பிரச்சனைகள், எங்கு பார்த்தாலும் ஆண்டவரே மோதல்கள், ஆண்டவரே வழிப்பறிகள். கர்த்தாவே, தேவரே, அப்பா பிதாவே, விபச்சாரம், வேசித்தனம் மாத்திரம் இல்லை ஆண்டவரே, அத்துமீறி சட்டத்திற்கு புறம்பான அனைத்து நிகழ்ச்சிகள், என் அப்பரே தேவரே, கொலை, கொள்ளை, அநியாயம், அக்கிரமம், எங்கு பார்த்தாலும் மத வைராக்கியம். என் அப்பனே, இந்த சூழ்நிலையிலே எங்களுடைய தேசம் அழிந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, இந்த தேசத்திலே என் ஆண்டவரே ஒரு மகாபெரிய விடுதலை உருவாக என் ஆண்டவர் ஒரு எழுப்புதலை கட்டளையிட வேணும். அந்த எழுப்புதல் உருவாக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்க வேணும். என் ஆண்டவரே தேவ பிள்ளைகளுடைய இருதயங்களில் அந்த உணர்வை கொடுக்க வேணும். என் ஆண்டவராமே தேவரே, நீர் எழுந்தருள வேணும். ஆண்டவரே, நீர் எழுந்தருள வேணும். ஆண்டவரே, நீர் எழுந்தருள வேணும். நாங்கள் இந்த தேசத்தை நேசிக்கிறோம், நாங்கள் எங்களுடைய ஜனங்களை நேசிக்கிறோம். இந்த ஜனங்கள் இயேசுவை அறிய வேண்டும் என்று நாங்கள் ஆண்டவரே தேவரே துடித்து கொண்டிருக்கிறோம். இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஆண்டவரை ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆக இந்த ஜனங்களை நாங்கள் இன்னும் அதிகமாக நேசிக்க, இவருடைய துக்கங்களை, இவருடைய பாரங்களை நாங்கள் சுமக்க, ஆண்டவரே நெகேமியா தேசத்தின் ஆமென் பாரத்தை மாத்திரமல்ல, தன்னுடைய மூதாதையர்கள் ஆண்டவரை விட்டு வழி விலகி போனதையும், சட்டதிட்ட ஒழுக்கத்தின்படி நடவாததையும், ஆண்டவருக்கு எதிரானவர்களாக மாறி போனதையும் நினைத்து அவளுடைய பாவங்களை ஆண்டவர் சன்னிதானத்தில் ஒப்புக் கொடுத்து தன்னுடைய மூதாதையர்களை செய்த குற்றத்திற்காக அவர் மன்னிப்பு கேட்டான் தேவ சன்னிதானத்திலே. என் ஆண்டவர் அதே போல் தேசத்தின் ஜனங்களுடைய மீறுதல்களை, அக்கிரமங்களை, அநியாயங்களை, எங்களை நடத்துகிறவர்களை, எங்களுடைய ஆளுகிறவர்களுடைய ஆண்டவரே தேவரே அப்பா பிதாவே இயேசுவே ஆண்டவருக்கு எதிரான காரியங்களை நாங்கள் ஏற்று ஆண்டவரே இந்த நேரத்தில் உடைய சன்னிதானத்தில் எங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். தேசத்தை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களுடைய தலைவர்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். தேசத்திலே என் ஆண்டவர் ஆமென் ஒரு மகாபெரிய விடுதலையை, ஒரு எழுப்புதலை கட்டளையிடும். தேசம் இயேசுவை காணட்டும். கர்த்தாவே ஒரு எழுப்புதலை தாரும். இந்த நாட்களிலே இருக்கிற சூழ்நிலைகள் மாறட்டும். நெகேமியா தேவ சன்னிதானத்திலே இத்தனை ஆசீர்வாதங்களையும் பெற்று அந்த தேசத்தை, எருசலேம் பட்டினத்தை புனரமைப்பு பண்ணி அப்படியே அலங்கத்தை கட்டி முடித்தானே. ஆனால் அவன் தேசத்தை நேசித்தான், தன் ஜனங்களை நேசித்தான். எங்களுக்கு அந்த கிருபையை தாரும். இன்னும் அதிகமாக எங்களுடைய தேசத்தை நேசிக்க, இன்னும் அதிகமாக எங்களுடைய ஜனங்களை நேசிக்க கிருபை தாரும்.
உடைய கரத்திலே ஆண்டவரே எங்களுடைய விண்ணப்பத்தை வைக்கிறோம். கர்த்தர் மகிமைப்படும். சகல துதியும் கனமும் மகிமையும் எல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.